நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபிக்க வேண்டும்? அதிகாலையில், மதியம், மாலையில், இரவு. இப்படி ஜெபிக்கலாம். இன்னும் வேண்டுமானால் இன்னும் அதிகமாகவும் நாம் ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிறருடைய நலன்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்து உங்களை உயர்த்துவாராக. தேவ தயவு உங்களோடு கூட இருப்பதாக. நன்கு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.